இந்தியாவினுடைய மிக பழமையான நகரம் எது? பழமையான நகரம் ராம்நாடு. இந்தியால. இந்தியா வேர்ல்டு இல்ல? இந்தியானா வேர்ல்டா? சாரி. சிரிக்க வைக்காதறாங்கலாம் நின்னு. பழமையான நகரம்டா. அதான் இந்தியா வேர்ல்ட் தான். பழைய வண்ணாரப்பேட்டை. அவன் சொன்னானே. பழமையான நகரமா? பழைய வண்ணாரப்பேட்டை. ஓகே, பழைய வண்ணாரப்பேட்டை லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணலாம். பழைய வண்ணாரப்பேட்டை சரியான விடையா இல்லையா இப்ப பார்த்துடலாம். ரைட். ஹரிதா, உங்களுக்கான முதல் கேள்வி. இந்திய தேசிய கீதம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பெங்காலி. கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? பண்ணுங்க. ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்துடலாம். சரியான விடை. அப்படியே சரியான விடை வங்காள மொழி என்பது சரியான விடை, பெங்காலி. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த மன்னன் யார்? ஔவையாருக்கு நெல்லிக்கனி. அதே வரலாறு ஃபுல்லா படிச்சிருக்காப்ல, யோசிக்கிறாப்ல. எந்த பேஜ்னு ஓயால மூஞ்சில குத்துனா தெரியும். சொல்லல அவனு. மனிதன். மனிதன். ராஜராஜ சோழ மன்னன். ராஜராஜ சோழன். நெல்லிக்கனினா நீங்க சொன்ன நெல்லிக்காய் கிடையாது, அது நீண்ட நாள் வாழ்வதற்கான கனி நான் சொல்லுவேன். வரலாற்றில் அது முக்கியமான ஒரு இடம். ராஜராஜ சோழனா? கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? சொல்லு. யோசிக்காது, தெரிஞ்சதே இந்த ஒரு வார்த்தை தானே உனக்கு. லாக் பண்ணிடலாமா? ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துடலாம். தவறான விடை. தெரியுமா நீ உங்களுக்கு? தெரியும், ஆனா தெரியும். யாரு? பாரி வள்ளல் கிடையாது. இல்ல, அதான் தெரியாதுன்ட்டேன். அதியமான் என்பது சரியான விடை. முல்லைக்கு தான் தேர்வு கொடுத்தாரு. தமிழ் படிக்கலாம். பரவாயில்ல, இந்த அளவுக்கு சொல்றீங்களா? அதிகமாக நீ சொன்னோன்னே எனக்கு அதிர்ச்சி. நம்ம கிட்ட சொல்லாம ஏன் கொடுத்தாரு அப்படின்னு. ஓகே, ஹரிதா, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. பகவத்கீதையை எழுதியவர் யார்? பகவத்கீதை வியாசர். லாக் பண்ணிடலாமா? ஷூர்? யா, எஸ். ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்துடலாம். சரியான விடை. ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. இதுவரைக்கும் நீங்க 2 கேள்விக்கு தவறான பதில் சொல்லிருக்கீங்க சாய் சக்தி. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. இந்திய விஞ்ஞானி சர் சி வி ராமனின் சொந்த ஊர் எது? அவர் நம்பர் தரேன், ஃபோன் பண்ணி கேட்குறியா? ஃபோன் பண்ணி நீங்க யாருன்னு கேட்பான். அப்ப கூட ஊரை கேட்க. நான் தெரிஞ்ச ஏதோ ஒரு ஊர் சொல்றேன். ஆமா, நீ அப்படிதான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்க. ஒரேப்பா இது வரைக்கும் கரெக்டா சொல்லிட்டாரு, இது மட்டும் தெரிஞ்ச சொல்றேன். சொல்லு. பழைய வண்ணாரப்பேட்டை. அமெரிக்கா. முடியலையா? ஆனா இங்க பாருங்க, விஜய் டிவில சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி அனலாச்சு ப்ரோகிராம் பண்ணி டபுள் பேமெண்ட் தரணும் நீங்க தான். ஏடா, இந்திய விஞ்ஞானிங்கிற அமெரிக்காங்கற கொங்காங்கோ. அப்ப கூட நிக்கிறேன், என்ன பத்தி யோசிச்சு பாரு. நீங்க சொல்ல பதில் சரியா தவறா நான் கேட்க மாட்டேன். இறங்கினே ஆளப்பற ஆள. திருச்சி என்பது சரியான விடை. இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஹரிதா, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. கேளுப்பா. இந்திய விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த ஊர் எது? ராமநாதபுரம். ராமநாதபுரமா? இந்த மாவட்டம்? ராமநாதபுரம் மாவட்டம். ராமேஸ்வரம். ராமேஸ்வரமா? ராமேஸ்வரம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லலாமா? ஐயோ, அதான் எனக்கு தெரிஞ்சதான். லாக் பண்ணிடலாமா? பண்ணுங்க. ஓகே, ராமேஸ்வரம் என்பது சரியான விடையா இல்லையா இப்ப பார்த்தலாம். சரியான விடை. வெரி குட். நீங்க 3 கேள்விக்கு சரியான பதில் சொல்லிருக்கீங்க. சாய் சக்தி, நீங்க 3 கேள்விக்கு தவறான பதில் சொல்லிருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி தான். இதற்கு தவறான பதில் சொன்னீங்கன்னா நீங்க வந்து ரன்னர், ஹரிதா வின்னர் ஆயிருவாங்க. ஓகே, உனக்கான 4வது கேள்வி. யாருக்கு? எனக்கா உங்களுக்கா? உனக்கு தான்டா 4வது. சாய் சக்தி, உங்களுக்கான 4வது கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க தப்பா தான் பதில் சொல்லுவீங்க. நீங்க ரன்னர் தான் ஆவீங்க. நாசமா போ. ஓகே, திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் யார்? திருவிளையாடல் புராணத்தை ஏற்றியவர் யார்? இறக்கிடுங்க எஜமா, இறக்கிடுங்க. சொல்லுப்பா. க்ளூ கொடுங்க. சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் சொல்லவா? திருவள்ளுவர், சேக்கிழார், மனோஜ் இளங்கோவடிகள், மனோஜ் சந்திரா. ஃபர்ஸ்ட் சொல்லு. ஃபர்ஸ்ட் சொல்லவா? திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் யார்? திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்ல சொன்னேன்? திருவிளையாடல் தெரியல, விட்டுருங்க, இறக்கிடுங்க. நல்ல ஓடி. சரி, இறக்கிடுங்க. இறக்கிடுங்க. இந்த எபிசோடோட வின்னர் ஹரிதா, ரன்னர் சாய் சக்தி. நடுவுல பஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நடுவுல பஞ்சம். வெரி குட். சாய் சக்தி, சொல்லுங்க. உங்களுக்கு ஃபைனல் ரவுண்டு தான் வந்து ஜெயிக்கக்கூடிய ரவுண்டுன்னு தெரியும். நீங்க வந்து ஏதோ ஒன்று இப்போ டக்குன்னு வந்து சிங்கம் கலர் எங்கிருச்சு வடிவேல் சார் உள்ள தூக்கி போட்ட மாதிரி நீங்க டக்குன்னு வந்துட்டீங்க ஃபைனல் ரவுண்டு. ஆனா சர் சி வி ராமனுடைய பிறந்த ஊர் எதுன்னு கேட்டேன். இந்தியாவில் சொந்த ஊர் எதுன்னு கேட்டேன். சொந்த ஊர்னாவே நீ ஏதாவது ஒரு ஊரையாக சொல்லிருக்கணும். அமெரிக்கான்னு ஒரு நாட்டை போய் சொல்றது, அதுவும் இந்தியாவில். இல்லை, மேலே நின்றவனே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆச்சு. சரி, இங்க இருந்தா நீ கரெக்டாக சொல்லுவியா? சரி, சிலப்பதிகாரத்தை எழுதுனது யாரு? தெரியாது. இப்போ நேராக தான் நிற்கிற. உனக்கு நீ எங்கே நிற்க வச்சாலும் உனக்கு தெரியாதுடா, அதை நீ தெரிஞ்சுக்க. ஓகே, கரெக்ட்.
சரி பரவாயில்ல, இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. சில விஷயங்கள் நம்ம ஜாலியாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ லைஃப்பில் வந்து சந்தோஷமாக இருக்கணும். என்ன நீ தெரிஞ்சுக்கிட்ட? இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா நான் பேச மாட்டேன்னு. இல்ல மகேஷ் என்ன இல்லப்பா, நம்ம ஷோ முடிச்சுட்டு வெளியே பேசிக்கலாம் ப்ளீஸ். நீ உன்கிட்ட ஷோலே பேச முடியல, வெளில வேற பேசுறேன் நானு. ஆமா. ஷோ வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்ட? இதுக்கு மேல சந்தோஷமாக இருந்தேன், அவ்வளோதான். ஒரே பதில், சந்தோஷமாக இருந்தேன். என்ன 4 பேரே அவுட் விடுறோம் சைட் ஏய். சந்தோஷமா இருக்கிறதுக்கு. சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ என்ன கிளப்புக்குள்ளடா வந்துக்கிற? கேமுக்குள்ள வந்துக்கிறடா. அரிதா மேடம் சொல்லுங்க. இந்த ஷோக்கு வரும்போது நிஜமா ஏதோ ஒரு கேம் ஷோ அந்த மாதிரி தான் வந்தேன். ஆனா கடைசி ரவுண்ட நிக்க வச்சீங்க பாத்தீங்களா, அடாடா. நீங்க ஒரு லெவலா இறங்கல, தப்பிச்சிட்டீங்க. ஆமா, ஐயோ நிஜமாவே தப்பிச்சிட்டேன். அது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஓவராலா ஷோ பத்தி சொல்லுங்க. சூப்பர், ரியலி சூப்பர். ஆமா, அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து மற்ற எபிசோட்லாம் பார்க்கும்போது நீங்க குலாப் ஜாமுன் அந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுத்தீங்களா, அப்படி வரும்னு நினைச்சு பதில் சொல்ல மாட்டாங்கல்ல. அப்ப நினைப்பேன், இன்னும் இது கூட அவங்களுக்கு சொல்ல வரலையே, நாங்க இப்படிலாம் சொல்லி பார்ப்போம், சொல்லி பார்ப்போம். ஆனா அந்த ஜூஸை வாயில போட்டு பதில் சொல்றது ரியலி டஃப், முடியவே முடியாது. அது நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. ஓகே உமா, பிம்பிளிக்கு பிளாபி சொல்லுங்க. இல்ல இந்த ஷோ வந்து நான் நிறைய அந்த நீங்க அந்த கொடுத்தீங்கல்ல அந்த வாயில வச்சுட்டு பேசுறது, நான் சரி ட்ரை பண்ணிட்டு வந்தேன். சரி அந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி லிக்விட் கொடுப்பீங்கன்னு தெரியல. உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க. ஆமா. கரெக்ட், உங்க மேல தப்பு இல்ல. அது உள்ள போடாதானே ஜூஸ் உள்ள போகும். ஓவராலா ஷோ ஹாப்பியா என்ஜாய் ரொம்ப பண்ணீங்க? என்ஜாய் பண்ணோம். சரி சொல்லுங்க ஹீரோயின் சார்மிளா அவர்களே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இன்னும் எனக்கு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு இருக்குது. அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு கிரீன் ரூம்ல ஓன்னு நாங்களே அழுதுக்குவோம். விடுங்க. ஏன் மறுபடியும் ஹீரோயின் சொல்றேன்னா, இந்த ஷோவே ஒரு ஃபன்னான ஷோ தான். அதுதான் தெரியுது. அடியே புரியுது. வேணும் சொல்லுங்க. சாய் சக்தி தான் சொல்லுங்க. தெரியும் மேடம், சும்மா இருங்க, சொல்லிட்டோம். பேச விட மாட்டேங்கிறீங்க, பேசுங்க மேடம். The show is really awesome. நல்ல டிசைன்ட் வெல் எல்லாமே. என்ன வந்து இந்த ஜூஸ்லாம் நல்லா டேஸ்டாக கொடுத்தது குடிக்க விட மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் நினைச்சா கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. மத்தபடி இந்த ஷோல உங்களுக்கு ரன்னரா வின்னரோ வராத பத்தி கவலை இல்ல. ஐயோ, நான் ரன்னரோ வின்னரோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் வர போறாங்க யாரும்? ஜூஸ் குடிக்க முடியல உங்களுக்கு, அதான் இப்ப பெரிய. அது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு. ஆக்சுவலா அந்த ஜூஸ் நாங்க எப்படி பண்றோங்கிறத பார்த்தா இன்னும் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ஏதோ ஷோக்கு வந்த மாதிரி தெரியல, படம் முதல் ஷோலைக்கு வந்த மாதிரில பேசுறீங்க.